Parts of speech. The parts of speech என்பவை Verb, noun, pronoun, adjective, adverb, preposition, conjunction, interjection. இவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். Verb, வினைச்சொல். verb வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கிறது. உதாரணம் drink குடி, sleep தூங்கு, do செய், eat சாப்பிடு, work வேலை செய், sing பாடு. கீழ்க்கண்ட வாக்கியங்களிலிருந்து வினைச்சொற்களை பிரித்தெடுப்போம். I drink coffee. Drink is the verb. நான் காபி அருந்துகிறேன். அருந்துகிறேன் என்பது வினைச்சொல். I eat breakfast. Eat is the verb. நான் காலை சிற்றுண்டி உண்கிறேன். உண்கிறேன் என்பது வினைச்சொல். I sleep at 10. Sleep is the verb. நான் 10 மணிக்கு தூங்குகிறேன். தூங்குகிறேன் என்பது வினைச்சொல். I work every day. Work is the verb. நான் நாள்தோறும் வேலை செய்கிறேன். வேலை செய்கிறேன் என்பது வினைச்சொல். I exercise in the morning. Exercise is the verb. நான் காலையில் உடற்பயிற்சி செய்கிறேன். உடற்பயிற்சி செய்கிறேன் என்பது வினைச்சொல். Please take this. Take is the verb. தயவு செய்து இதை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது வினைச்சொல். Fish swim in water. Swim is the verb. மீன்கள் தண்ணீரில் நீந்துகின்றன. நீந்துகின்றன என்பது வினைச்சொல். Cow eats grass. Eats is the verb. பசு புல்லை தின்கிறது. தின்கிறது என்பது வினைச்சொல். A dog barks. Barks is the verb. நாய் குலைக்கிறது. குலைக்கிறது என்பது வினைச்சொல். A lion roars. Roars is the verb. சிங்கம் கர்ஜிக்கிறது. கர்ஜிக்கிறது என்பது வினைச்சொல். Noun. பெயர்ச்சொல். நவுன் பெயர்ச்சொல் என்பது ஒருவருடைய, இடத்துடைய, விலங்குடைய அல்லது பொருளுடைய பெயரை குறிக்கும். உதாரணம் Rahul, Sunita, India, Germany, elephant, pen. கீழ்க்கண்ட வாக்கியங்களிலிருந்து பெயர்ச்சொற்களை பிரித்தெடுப்போம். My name is Rahul. Rahul is the noun. என் பெயர் ராகுல். ராகுல் என்பது பெயர்ச்சொல். India is beautiful. India is the noun. இந்தியா அழகானது. இந்தியா என்பது பெயர்ச்சொல். An elephant is big in size. Elephant is the noun. யானை உருவத்தில் பெரியது. யானை என்பது பெயர்ச்சொல். I want a pencil. Pencil is the noun. எனக்கு ஒரு பென்சில் வேண்டும். பென்சில் என்பது பெயர்ச்சொல். Mangoes are tasty. Mangoes is the noun. மாம்பழங்கள் சுவையானவை. மாம்பழங்கள் என்பது பெயர்ச்சொல். Please open the door. Door is the noun. தயவு செய்து கதவை திற. கதவு என்பது பெயர்ச்சொல். This is my laptop. Laptop is the noun. இது என்னுடைய லேப்டாப். லேப்டாப் என்பது பெயர்ச்சொல். I have 3 cars. Cars is the noun. என்னிடம் 3 கார்கள் உள்ளன. கார்கள் என்பது பெயர்ச்சொல். Give me some water. Water is the noun. கொஞ்சம் தண்ணீர் கொடு. தண்ணீர் என்பது பெயர்ச்சொல். I bought a mobile yesterday. Mobile is the noun. நேற்று நான் ஒரு மொபைல் வாங்கினேன். மொபைல் என்பது பெயர்ச்சொல். பல வகையான பெயர்ச்சொற்கள் உள்ளன. அவை Proper nouns, common nouns, collective nouns, abstract nouns, material nouns. 2 வடிவமான பெயர்ச்சொற்கள் உள்ளன. அவை Plural form
and possessive form. இவற்றை நாம் பிறகு பார்ப்போம். Pronoun. பிரதிபெயர்ச்சொல். pronoun பிரதிபெயர்ச்சொல் என்பது நவுனிற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஐ நான், யூ நீ, ஹி அவன், ஷி அவள், இட் இது, மீ எனக்கு, தே அவர்கள், ஹிம் அவர்க்கு, வி நாங்கள், தெம் அவர்களுக்கு, ஹூ யார், ஹர் அவளுக்கு அவளை, அஸ் எங்களுக்கு. புரோனவுனை விரிவாக பார்ப்போம். மோகன் வந்துட்டிருக்கிறார் என்று மோகனே சொன்னால் அது தவறாகும். நான் வந்துட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும். மோகன் என்ற பெயர் சொல்லுக்கு பதிலாக நான் என்பதை உபயோகிக்கின்றோம். இங்கு நான் என்பது பிரதிபெயர் சொல்லாகும். கீழ்க்கண்ட வாக்கியங்களிலிருந்து புரோனவுன்களை பிரித்தெடுப்போம். I am coming. I is a pronoun. நான் வந்துட்டிருக்கிறேன். நான் என்பது பிரதிபெயர் சொல். You are writing. You is a pronoun. நீ எழுதிட்டிருக்கிறாய். நீ என்பது பிரதிபெயர் சொல். He is coming. He is a pronoun. அவன் வந்துட்டிருக்கிறான். அவன் என்பது பிரதிபெயர் சொல். She is sleeping. She is a pronoun. அவள் தூங்கிட்டிருக்கிறாள். அவள் என்பது பிரதிபெயர் சொல். They are watching. They is a pronoun. அவர்கள் பார்த்திட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்பது பிரதிபெயர் சொல். It is red. It is a pronoun. இது சிவப்பு. இது என்பது பிரதிபெயர் சொல். We came here yesterday. We is a pronoun. நாம் நேற்று இங்கு வந்தோம். நாம் என்பது பிரதிபெயர் சொல். Who called this morning? Who is a pronoun. இன்று காலை யார் கூப்பிட்டார்? யார் என்பது பிரதிபெயர் சொல். Give me a pencil. Me is a pronoun. எனக்கு ஒரு பென்சில் கொடு. எனக்கு என்பது பிரதிபெயர் சொல். Give him a chair. Him is a pronoun. அவனுக்கு ஒரு நாற்காலி கொடு. அவனுக்கு என்பது பிரதிபெயர் சொல். Adjective. பெயர் உரிச்சொல். அட்ஜெக்டிவ் என்பது பெயர் சொல்லை வர்ணிக்கிறது. உதாரணம் wonderful அற்புதமான, good நல்ல, big பெரிய, small சிறிய, interesting சுவாரஸ்யமான, tall உயரமான. இந்த வாக்கியத்தை பார்ப்போம். This is a wonderful house. இது ஒரு அற்புதமான வீடு. இந்த வாக்கியத்தில் அற்புதமான என்பது அட்ஜெக்டிவ் ஆகும். ஏனென்றால் அது வீட்டை வர்ணிக்கிறது. கீழ்க்கண்ட வாக்கியங்களிலிருந்து அட்ஜெக்டிவ்களை பிரித்தெடுப்போம். This is a wonderful house. Wonderful is an adjective. இது ஒரு அற்புதமான வீடு. அற்புதமான என்பது பெயர் உரிச்சொல். He is a good man. Good is an adjective. அவன் ஒரு நல்ல மனிதன். நல்ல என்பது பெயர் உரிச்சொல். That is a big apple. Big is an adjective. அது ஒரு பெரிய ஆப்பிள். பெரிய என்பது பெயர் உரிச்சொல். Bring that small bag. Small is an adjective. அந்த சிறிய பையை கொண்டு வா. சிறிய என்பது பெயர் உரிச்சொல். I read an interesting book. Interesting is an adjective. நான் ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் படிக்கிறேன். சுவாரஸ்யமான என்பது பெயர் உரிச்சொல். He is a brilliant student. Brilliant is an adjective. அவன் ஒரு புத்திசாலியான மாணவன். புத்திசாலியான என்பது பெயர் உரிச்சொல். It is a huge animal. Huge is an adjective. அது ஒரு மிகப்பெரிய மிருகம். மிகப்பெரிய
என்பது பெயர் உரிச்சொல். Ramu is a decent man. Decent is an adjective. ராமு ஒரு ஒழுக்கமான மனிதன். ஒழுக்கமான என்பது பெயர் உரிச்சொல். The Everest is a tall mountain. Tall is an adjective. எவரெஸ்ட் ஒரு உயரமான மலை. உயரமான என்பது பெயர் உரிச்சொல். This is a good shirt. Good is an adjective. இது ஒரு நல்ல சட்டை. நல்ல என்பது பெயர் உரிச்சொல். Adverb. வினை உரிச்சொல். adverb என்பது ஒரு வினைச்சொல்லை வர்ணிக்கிறது. உதாரணம், quickly வேகமாக, silently அமைதியாக, badly மோசமாக, very மிக, honestly நேர்மையாக, yesterday நேற்று, here இங்கே, today இன்று, there அங்கே, loudly சப்தமாக. இந்த வாக்கியத்தை பார்ப்போம். He walks quickly. அவன் வேகமாக நடக்கிறான். இந்த வாக்கியத்தில் வேகமாக என்பது adverb ஆகும். ஏனென்றால் அவன் எப்படி நடக்கிறான் என்பதை வர்ணிக்கிறது. ஒரு சம்பவம் எப்போது அல்லது எங்கே நடந்தது என்பதையும் adverb குறிப்பிட்டு காட்டுகிறது. கீழ்க்கண்ட வாக்கியங்களிலிருந்து adverbகளை பிரித்து பார்ப்போம். உதாரணம், He walks quickly. Quickly is an adverb. அவன் வேகமாக நடக்கிறான். வேகமாக என்பது வினை உரிச்சொல். He eats silently. Silently is an adverb. அவன் அமைதியாக சாப்பிடுகிறான். அமைதியாக என்பது வினை உரிச்சொல். He has done his exams badly. Badly is an adverb. அவன் தன் பரீட்சையை மோசமாக எழுதியிருக்கிறான். மோசமாக என்பது வினை உரிச்சொல். He runs fast. Fast is an adverb. அவன் வேகமாக ஓடுகிறான். வேகமாக என்பது வினை உரிச்சொல். He talks honestly. Honestly is an adverb. அவன் நேர்மையாக பேசுகிறான். நேர்மையாக என்பது வினை உரிச்சொல். He came yesterday. Yesterday is an adverb. அவன் நேற்று வந்தான். நேற்று என்பது வினை உரிச்சொல். Please come here. Here is an adverb. தயவு செய்து இங்கே வா. இங்கே என்பது வினை உரிச்சொல். I am going today. Today is an adverb. நான் இன்று போகிறேன். இன்று என்பது வினை உரிச்சொல். We met there. There is an adverb. நாம் அங்கு சந்தித்தோம். அங்கு என்பது வினை உரிச்சொல். The dog barks loudly. Loudly is an adverb. நாய் சப்தமாக குலைக்கிறது. சப்தமாக என்பது வினை உரிச்சொல். Preposition. உறுப்பிடைச் சொல் அல்லது முன்னிடைச் சொல். Preposition என்பது ஒரு பொருள் எங்கே இருக்கிறது அல்லது ஒரு நிகழ்வு எங்கே நடந்தது என்பதை குறிக்கிறது. உதாரணம், இன் உள்ளே, ஆன் மீது, அண்டர் அடியில், ஓவர் மேலே, பிட்வீன் இடையில், ஃப்ரம் இருந்து, டு நோக்கி, பிஃபோர் முன்னால், ஆஃப்டர் பிறகு. இந்த வாக்கியத்தை பார்ப்போம். The book is in the bag. புத்தகம் பைக்குள்ளே இருக்கிறது. இந்த வாக்கியத்தில் இன் என்பது ப்ரிபோசிஷன் ஆகும். ஏனென்றால் அது புத்தகத்தின் இருப்பிடத்தை குறிக்கிறது. கீழ்க்கண்ட வாக்கியங்களிலிருந்து ப்ரிபோசிஷன்களை பிரித்தெடுப்போம். The book is in the bag. In is a preposition. புத்தகம் பைக்குள் இருக்கிறது.
உள்ளே என்பது முன்னிடைச் சொல். The pen is on the table. On is the preposition. பேனா மேஜையின் மீது உள்ளது. மீது என்பது முன்னிடைச் சொல். The puppy is under the table. Under is a preposition. நாய்க்குட்டி மேஜையின் அடியில் இருக்கிறது. அடியில் என்பது முன்னிடைச் சொல். The cat jumped over the wall. Over is a preposition. பூனை சுவற்றின் மேலே குதித்தது. மேலே என்பது முன்னிடைச் சொல். I am returning from school. From is the preposition. நான் பள்ளியிலிருந்து வந்துட்டிருக்கிறேன். இருந்து என்பது முன்னிடைச் சொல். The door is between two windows. Between is a preposition. கதவு இரண்டு ஜன்னல்களுக்கு மத்தியில் உள்ளது. மத்தியில் என்பது முன்னிடைச் சொல். Please come before 6 o'clock. Before is a preposition. 6 மணிக்கு முன்னால் வரவும். முன்னால் என்பது முன்னிடைச் சொல். Please come after lunch. After is a preposition. மதிய உணவுக்கு பிறகு வரவும். பிறகு என்பது முன்னிடைச் சொல். Conjunction. கூட்டுச்சொல் அல்லது சேர்க்கைச் சொல். கன்ஜங்ஷன் என்பது வாக்கியங்களை அல்லது வார்த்தைகளை இணைக்கிறது. உதாரணம் and மற்றும் but ஆனால் or அல்லது while பொழுது so எனவே until வரைக்கும் as if போல் because ஏனெனில் yet இருந்தாலும் though இருப்பினும். இந்த வாக்கியத்தை பார்ப்போம். தினேஷ் is brilliant and Rajiv is handsome. தினேஷ் புத்திசாலி மற்றும் ராஜீவ் அழகானவன். தினேஷ் புத்திசாலி என்பது வாக்கியத்தின் ஒரு பகுதி. ராஜீவ் அழகானவன் என்பது வாக்கியத்தின் இன்னொரு பகுதி. வாக்கியத்தின் இரண்டு பாகங்களை இணைப்பதால் and என்பது கன்ஜங்ஷன் ஆகும். கீழ்கண்ட வாக்கியங்களிலிருந்து கன்ஜங்ஷன்களை பிரித்தெடுப்போம். The train was expected at 10 a.m. but it arrived an hour later. But is the conjunction. ரயில் வண்டி காலை 10 மணிக்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது 1 மணி நேரம் தாமதமாக வந்தது. ஆனால் என்பது கூட்டுச்சொல். Please study well or you will fail. Or is the conjunction. நன்றாக படியுங்கள் அல்லது நீங்கள் ஃபெயில் ஆகி விடுவீர்கள். அல்லது என்பது சேர்க்கைச் சொல். Do not talk while you eat. While is the conjunction. சாப்பிடும்போது பேச வேண்டாம். போது என்பது சேர்க்கைச் சொல். He was not prepared, so he did not succeed. So is the conjunction. அவன் தயாராக இருக்கவில்லை, அதனால் அவன் வெற்றி பெறவில்லை. அதனால் என்பது சேர்க்கைச் சொல். He is wealthy, yet he is so humble. Yet is the conjunction. அவன் பணக்காரனாக இருந்தாலும் பணிவாக இருக்கிறான். இருந்தாலும் என்பது சேர்க்கைச் சொல். He arrived in time, although he missed the bus. Although is the conjunction. அவன் பேருந்தை தவறவிட்டிருந்தாலும் சமயத்துக்கு வந்தான். இருந்தாலும் என்பது சேர்க்கைச் சொல். Interjection. வியப்பிடைச் சொல். இன்டர்ஜெக்ஷன் என்பது உணர்ச்சியை அல்லது மனநிலையை குறிக்கிறது. இன்டர்ஜெக்ஷனுக்கு பின் ஆச்சரியக்குறி வரும். உதாரணம் Oh, oh no, ouch, hi, well, hey, good Lord, goodness gracious, my goodness, congratulations, excellent. கீழ்கண்ட வாக்கியங்களிலிருந்து இன்டர்ஜெக்ஷனை பிரித்தெடுப்போம். Well done, keep it up. Well done is the interjection. சபாஷ்,
தொடர்ந்து நன்றாகச் செய். சபாஷ் என்பது வியப்பிடைச் சொல். Excellent. You have done a great job. Excellent is the interjection. அருமை, நீ நன்றாக செய்திருக்கிறாய். அருமை என்பது வியப்பிடைச் சொல். My God, I totally forgot about the matter. My God is the interjection. அடக்கடவுளே, நான் அந்த விஷயத்தை முற்றிலும் மறந்துவிட்டேனே. அடக்கடவுளே என்பது வியப்பிடைச் சொல். Ouch, don't pinch me. Ouch is the interjection. ஆ, என்னை கிள்ளாதே. ஆ என்பது வியப்பிடைச் சொல். Wow, this is simply superb. Wow is the interjection. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. வாவ் என்பது வியப்பிடைச் சொல். Congratulations on your success. Congratulations is the interjection. உன் வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் என்பது வியப்பிடைச் சொல். Hi, how are you? Hi is the interjection. ஹை, எப்படி இருக்கிறாய்? ஹை என்பது வியப்பிடைச் சொல். Hey, look at this. Hey is the interjection. ஹே, இதை பாரு. ஹே என்பது வியப்பிடைச் சொல். இத்துடன் நாம் வாக்கியத்தின் இரண்டாவது படியை முடித்திருக்கிறோம்.